அப்படின்னு ஒரு புக் இருக்கும். ஸோ அந்த புக்கில் எப்படி ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகுது, அதை எப்படி கண்டினியூஸாக நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறதுக்கு தேர் ஆர் 4 ஸ்டெப்ஸ். அந்த 4 ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு ஷீட்டில் காட்டிடுறேன். இதில் சொல்கிறப்ப ஷீட்டில் காட்டுறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஹேபிட் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஆத்தர் வந்து ஒரு 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கியூ, கிரேவிங், ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிவார்ட். கியூ அப்படிங்கிறது எந்த விஷயம் நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணுது அந்த ஹேபிட்டை எடுத்துக்கிறதுக்காக அப்படிங்கிறது. கிரேவிங் அப்படிங்கிறது எதுக்காக, இல்லை வாட் மோட்டிவேஷனல் ஃபோர்ஸ் அதை நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது. ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது அந்த ஹேபிட்டுக்கான ஆக்ஷன் டேக்கன் நம்ம இருக்கோம் இல்லையா அது. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ரிவார்ட். இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கெட்டிங் இன் டு த குட் ஷேப் ஒரு ஹேபிட்டாக நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கியூ. ஸோ கியூங்கிறது நான் என்ன சொன்னேன்னா ஒரு ட்ரிகர். ஸோ ஒரு ட்ரிகர் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸிங் மூவி பார்க்குறோம், இல்லை ஜிம் ரிலேட்டட் மூவிஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ட்ரிகர் ஆகும். ஸோ நம்மளும் வந்து ஒரு ஃபிட்னஸாக ஒரு ஜிம் பாய் மாதிரியோ இல்லை ஒரு நல்ல பாக்ஸிங் ஃபிட்னஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த ட்ரிகர் வந்து ஃபஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதிலிருந்து ட்ரிகர் கிடச்சிருச்சு. ஸோ ட்ரிகர் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஒய் அப்படின்னா இட் இஸ் டிசையர் டு கெட் இன் அ குட் ஷேப். ஒரு நல்ல ஷேப்புக்கு வரணும், ஒரு பாடி நல்லா ஃபிட்டாக வச்சுக்கணுங்கிற அந்த டிசையர் தான் த கிரேவிங். அதான் வந்து செகண்ட். ஸோ கிரேவிங் இருக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ கிரேவிங்கிறது டிசையர். டிசையருக்கு அப்புறம் அதுக்கு தேவையான ஒர்க் அவுட்டு ரெகுலராக பண்ணோன்னா ஃபைனலாக நமக்கு வந்து ரிவார்டு கிடைக்கும். ஸோ ரிவார்டுங்கிறது இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் கெய்னிங் இன் டு த குட் ஷேப். ஸோ இது வந்து ஒர்க் அவுட். இந்த சர்க்கிள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும். கியூலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிரேவிங், ரெஸ்பான்ஸ், ரிவார்டுன்னு போயிட்டு இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ எப்போ வந்து நமக்கு ரிவார்டு கிடச்சி இல்லை ரிவார்டு கிடைக்காம நமக்கு போர் அடிக்குதோ அந்த சமயத்தில் மறுபடியும் நம்ம கியூலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மறுபடியும் கியூ பாக்ஸிங் மூவி பார்த்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் அந்த ட்ரிகர் கிடைக்கும். மறுபடியும் டிசைர் இன்டு த குட் ஷேப்புக்கு ஆசைப்படுவோம். அந்த ஆசைக்காக நம்ம மறுபடியும் ரெஸ்பான்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம். மறுபடியும் குட் ஷேப்புக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணுவோம். ஸோ இது வந்து கண்டினியூஸாக நம்ம சைக்கிள் சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இதை தான் வந்து ஜிம் குவிக் அப்படின்ற ஆத்தர், லிமிட்லெஸோட ஆத்தரும் டைனி ஹேபிட்ஸ் அப்படின்ற ஒரு புக்கில் இருந்து தான் வந்து நமக்கு இந்த ஹேபிட் ஃபார்மேஷனை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு.